உலகின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றான கிறிஸ்துவத்தில் பெரிய வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே என்பது மிக முக்கியமான தினமாக கொண்டாடப்படுகிறது. இது மலையாளத்தில் துக்க வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. எந்த பிழையும் செய்யாத ஜீசஸ் அவர் போதித்த அன்பு மற்றும் உண்மை கருத்துக்களுக்காகவே குற்றம் சாட்டப்பட்டு மக்கள் அழுத்தத்தால் அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். அதற்கு 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்பதே கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை. இயேசுவின் பிறப்பிலிருந்து அற்புதங்கள் வரை பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவரை எதிர்த்தவர்கள் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தினர். அவருடைய சீடர்களில் ஒருவரான ஜூடஸ் இஸ்காரியட் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவரை துரோகம் செய்தார். கைது செய்யப்பட்ட போது சீடர்கள் பலரும் விலகினர். செயின்ட் பீட்டர் கூட நான் அவரை அறியேன் என்று மறுத்தார். பின்னர் பாண்டியஸ் பைலட் முன் கொண்டு செல்லப்பட்ட இயேசு குற்றமற்றவர் என அறிந்து மக்களின் அழுத்தத்தால் தண்டனை வழங்கப்பட்டார். அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டு கேலி செய்யப்பட்டது. அவர் தன் சிலுவையை சுமந்து கல்வேரி என்னும் இடத்திற்கு சென்று 2 திருடர்களுக்கு இடையில் சிலுவையில் அறையப்பட்டார். கடைசியாக என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறி உயிர் நீத்தார். அவர் அனுபவித்த துன்பங்களில் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியுங்கள் என்று இறைவனை வேண்டி அவரது கருணை உலகில் ஒப்பற்றது. இந்த தியாகத்தை கூறும் நாளே பெரிய வெள்ளி. இதற்கு முன் 40 நாள்கள் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. துக்கத்துடன் நினைவு கூறும் இந்த நாளுக்கு பின்னர் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கும் நம்பிக்கையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கிறது.